ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் வித் சமன்யா. இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பட்டர் கார்லிக் நான். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். நான் செய்கிறதுக்கான மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். ஒரு 2.25 டீஸ்பூன் அளவுக்கு இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டோம்னா அது ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் 3 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி மைதா எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதை மாவில் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் வந்து ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வைக்க போகிறேன். இப்போ ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் பட்டர் எடுத்து நல்லா உருக்கி வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு துருவின பூண்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நான்கு மேலே தடவுறதுக்காக, கார்லிக் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக இதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. மாவு எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், மாவு நல்லா ரைஸ் ஆகி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஏரெல்லாம் வந்து வெளியில் போகிறதுக்காக. இப்போ இந்த மாவில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு நான் ரெடி பண்ணிடலாம். நான்கு ரோல் பண்ணும்போது அதோட ஷேப் ஓவல் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது அது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு தேய்க்கும் போது எந்த அளவுக்கு தின்னாக இருக்குமோ அதை விட கொஞ்சம் திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சைடு நம்ம கொஞ்சம் தண்ணியில் உப்பு கலந்து அந்த தண்ணியை வந்து இது மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ இந்த நான் சுடும்போது தண்ணி ஸ்ப்ரெட் பண்ண சைடு அந்த தோசைக்கல் மேலே படுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா குக் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, பட்டரில் கார்லிக்கோ கொத்தமல்லி இலையும் சேர்த்து. ஸோ அதை வந்து மேலே ஒரு சைடு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுடைய பட்டர் கார்லிக் நான் ரெடி. இப்போ இந்த நானுக்கு ஏற்ற சூப்பரான சைட் டிஷ் மலாய் கோஃப்தா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கோஃப்தா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கை நான் வேக வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அது கூட 1 கப் அளவுக்கு துருவின பன்னீரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குன பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோஃப்டா நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா தடவிட்டு இந்த கோஃப்தாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நம்மளோட கோஃப்தா பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோஃப்தாக்கான கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் பூண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் 10லிருந்து 15 முந்திரியை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 சின்ன சைஸ் தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி குறைவாகவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பட்டரும் ஆயிலும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி அரைச்ச இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் சர்க்கரை, உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது கொதிக்கும்போது மேலே தெறிக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனமெல்லாம் போய் ரொம்ப சூப்பராக கலரும் வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியையும் நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட கிரேவி ரெடி. இந்த கிரேவியை நீங்கள் செப்பரேட்டாக தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த கிரேவியை லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு இந்த கோஃப்தா பால்ஸ் நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அந்த கோஃப்தாஸ் எல்லாம் இதில் கரைஞ்சிரும். ஸோ செப்பரேட்டாக வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான பட்டர் கார்லிக் நான் வித் மலாய் கோஃப்தா கறி ரெடி. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.